டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம படிக்கும்போது நமக்கு எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எப்படி படிக்கிறது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பிகினர் தான். டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி யூடியூப்க்கும் சரி நான் வந்து பிகினர் தான். என்னுடைய அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு ஒர்க்கிங் விமன். 9:30 நியர்பை 10க்கு நான் ஆஃபீஸ் போனால் போதும். அப்போலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் எனக்கு ஒர்க்கிங் இருக்கும். 5:30 ஆர் 6 வரைக்கும் ஒர்க் இருக்கும். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போகலாம், நம்ம வந்து ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கோம், ஒரு டெம்பரரி சேலரி நமக்கு இல்லை, ஸோ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது சரி எக்ஸாம் தான் ஒரே சொல்யூஷன், நம்ம படிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் வந்து என் மைண்டில் இருக்குது. ஏன்னா என்னுடைய சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் என்னுடைய நட்பு வட்டாரங்களும் நெருங்கிய சொந்தங்கள் எல்லாமே ஒரு அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. நம்மளோட எக்கனாமிக்கில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது சரி நமக்குமே அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால தான் சரி நம்ம படிப்போம், நமக்கு படிக்கிற எபிலிட்டி இருக்குது, நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து சரி எப்படி வந்துருந்துருக்கோம், நம்மளோட மெமரி பவர் எல்லாமே நமக்கு தெரியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆவரேஜ் ப்ளஸ்க்கும் அந்த சூப்பர் பவருக்கும் மீடியம் கேட்டகரியில் தான் நான் வந்து இருக்கிறேன். சரி நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒர்க்கிங் அப்படின்றதுனால ஆஃபீஸ் டைம் ப்ளஸ் ஈவினிங் வந்து நம்மளுக்கான கமிட்மெண்ட்ஸுன்னு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது சரி படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கும்போது டைம் இல்லைன்றதை விட நம்ம வீட்டில் வந்து படிக்கும்போது வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்ப்போமா, அந்த டைமுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடுவோமா, நைட்டு உட்காந்து படிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிளைமேட் சேஞ்சஸ், இன்னொன்று நமக்கு ஒர்க் போயிட்டு வரனால இருக்கிற டயர்டு, இதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நானே கொஞ்சம் டல்லாகிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என் சர்க்கிளில் இருக்கிறவங்க லைப்ரரியில் போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஐடியா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமாக ஈவினிங் 6 to 8 வரைக்கும் லைப்ரரி போயிருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது எனக்கு தோணுச்சு சரி ஓகே 2 hour நம்ம அங்கே இருக்கிறோம், இப்போ நம்ம வீட்டில் அந்த 2 hours இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், சரி இந்த வாஷ் பண்ணணுமா, இல்லை நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணணுமா, அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். இல்லை குழந்தைங்க இருக்கிற வீடுன்னு தான் பிள்ளைங்களோட ஹோம்ஒர்க் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் லைப்ரரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து நான் போய் அங்கே உட்காந்ததுனால அந்த 6 to 8 2 hours வந்து அங்கே உள்ள எல்லாருமே படிக்கிறாங்க. எல்லோரும் நான் போன லைப்ரரியில் ஒரு 20 to 30 மெம்பர்ஸாவது இருந்திருப்பாங்க. எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான். எந்த ஏஜ் கேட்டகிரியும் இல்லை, 18லேருந்து 40 50 வரைக்கும் கூட உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அவங்கவுங்களுடைய வாசிப்பு பழக்கத்தையோ இல்லை தேர்வுகளுக்கு தயாராகிற பழக்கத்தையோ எப்படி அவங்க சரி அந்த நேரத்தை எப்படி அவங்க நேர்த்தியாக கொண்டுட்டு போகணுமோ அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன நானே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நான் அந்த என்கேஜாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம இங்கே வந்துட்டோம், 2 hours இங்கே இருக்கிறோம், 2 ஹவர்ஸில் நமக்கு ஒரு யூனிட் முடிக்க முடியுமா, முடிக்கணும். ஏன்னா 2 ஹவர்ஸ்னு உள்ளே போயிட்டோம், மொபைல் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு. மொபைல் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த 2 hours நம்ம என்ன பண்ணணும், எல்லோரும் படிக்கிறாங்க, எல்லோரும் படிக்கிறது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நமக்கே ஒரு 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 ஹூக் மாதிரி இருக்குது. சரி எல்லோரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இன்னொன்று அந்த அட்மாஸ்பியரு, ஸ்கூலில் இல்லைன்னா காலேஜில் உட்காந்து படிக்கிற மாதிரி அது டேபிள்ஸு, அந்த புக்ஸு, இப்போ நியூஸ் பேப்பர்ஸு, எல்லோரும் உட்காந்துருக்குற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த அட்மாஸ்பியரே நம்மளை வந்து என்ன பண்ணிடுது, படிக்க வச்சிருது. சரி நம்ம படிப்போம், 2 hours உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து நம்மளோட விருப்பத்துக்கு சாஞ்சு உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி தூங்குறது, ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, எந்த இதுவுமே நமக்கு இருக்காது மீன்ஸ் நமக்கே தெரியும் இல்லையா, வெளியில் போனால் நம்ம எப்படி இருக்கணுன்றது. அந்த ஒரு விஷயமே என்னை வந்து இன்றைக்கி நல்லா வச்சுக்கிட்டது. நான் இன்றைக்கின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். டெய்லி என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா இல்லையான்றது எனக்கு தெரியலை. ஒரு வேளை ஒர்க்லேருந்து வீட்டுக்கு வர லேட் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு டைம் நான் இப்போ எனக்கு நானே மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். என்னென்னா February 3 இன்றைக்கி நான் வந்து அங்கே போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம வந்து டெய்லி போய் ஆகணும்.
டெய்லி அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 days 1 month நம்மளுக்கு அது நம்ம மைண்டுக்கு அது ட்ரெயின் ஆகிடுச்சு. இல்லை நம்ம அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம். சரி இங்கே நம்ம போகிறோம், அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், சரி இவ்வளோ முடிச்சிருக்கிறோம், அந்த டெய்லி 2 hours இவ்வளோ முடிச்சிருக்கிறோம், நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சரி நம்ம டெய்லி போகலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு வந்துடும். அதனால் நான் இன்றைக்கி அங்கே போய் படிக்கணும்னு இருக்கேன். நான் இப்போ என்ன டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும்னா நான் சொல்ல வர்றது அதான். நான் ஒர்க்குக்கு போயிட்டும் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேரிட் ஆகாதவங்க இல்லைனா ஒர்க்குக்கு போகாமல் படிக்கிறதே ஃபுல் டைம் வேலையாக இருக்கிறவங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்னால் படிக்க முடியல, எனக்கு டயர்ட் ஆகுது, தூக்கம் வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய அடிப்படை தேவைகளை இன்னொருத்தவங்க உங்களுக்கு பூர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் நான் அந்த இடத்துல இல்லை. அப்படின்றப்போ எனக்கு அந்த டைம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் இது குறையாலாம் அவங்ககிட்ட சொல்லலை. எனக்கு டைம் கம்மியாக இருக்குது, நான் எப்படி படிக்கிறது அந்த இதுக்கெலாம் நான் வரல. இதை விட உங்களுக்கு அட்வான்ஸாக டைம் இருக்கலாம். ஸோ கிடைக்கிற டைத்தை நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஒர்க்கிங் போயிட்டு யாராவது படிக்கிறீங்கன்னா இருந்தால் மார்னிங் இந்த டைமில் படித்தா நல்லாயிருக்கும். இல்லைனா மார்னிங் இந்த சப்ஜெக்ட் படிங்க, ஏர்லி மார்னிங் இந்த சப்ஜெக்ட் படித்தா உங்களுக்கு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். இல்லை ஈவினிங் இந்த இதுதான் நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும், நைட் இதை ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும், மேக்ஸ் பார்க்குறது இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கான டிப்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது இல்லைன்றதை விட நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு இந்த இடம்தான், இந்த இடத்துல உட்காந்து படித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க, டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த மொபைல்ன்றது ஒரு ஓரமாக வச்சிடணும். வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும். நல்லாயிருக்கு. சரி நம்ம நார்மலாக தோணுன ஒரு விஷயந்தான். ஒரு மிடில் கிளாஸில் இருந்து நம்ம எப்படி எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆகணும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், இது எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்மளுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸே நம்ம அப்படி முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும். நான் பிகினர்ன்றனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு போய் படிக்கிற அளவுக்கான நமக்கு எக்கனாமிக்கும் நமக்கு கிடையாது, அதுக்கான டைமும் கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போக முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் கேட்டேன்னா நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு ப்ளேஸை சூஸ் பண்ணணும், இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணணும், சரி தெரியாதவங்ககிட்ட கேட்டு படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். இதே மாதிரி என்னுடைய இன்னொரு அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ.